இப்போது நாம் முருக பக்தர் ஆகிட்டோம், முருக சிந்தனையிலே நாம் இருக்கிறோம். அப்படிங்கும் பொழுது முருகன் எப்படி தரமா உணர்த்துவார், உனக்கு நான் துணையாக இருக்கிறேன்னு சொல்லி எப்படி தரமா உணர்த்துவார். நமக்கு நம்ம வெளியில் போகும் பொழுது முருகன் துணைன்னு சொல்லி ஒரு போர்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு கடையில் ஒரு ஸ்டில்லில் முருகனுடைய படம் வேலு மயிலோடு இருக்கும். நம்ம போகிற காருக்கு முன்னாடி ஒரு காரில் யாம் இருக்கா பயமேன்னு சொல்லி முருகன் வேலு மயிலோட போய்கிட்டு இருப்பார். அது மாதிரி சின்ன சின்ன ஒரு சிம்டம்ஸில் நம்மகிட்ட வந்து உணர்த்துவார், நம்ம கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டு. ஒரு மயில் கத்துற சத்தம் கேட்கும். இது மாதிரி திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன்னு சொல்லி விபூதி கொடுக்க வருவாங்க வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு பிரசாதம் கொடுக்க வருவாங்க பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸு யாராவது. இது மாதிரி முருகன் நம்ம கூடவே இருக்கிறான்னு சொல்லி இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உணர்த்துவார் நமக்கு. அதனால் முருகனை நீங்கள் நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு கெடுதலும் வரவே வராது. யாருமே உங்களை வந்து அசைக்கவே முடியாது. மிகப்பெரிய முன்னேற்றம் வாழ்க்கையில் இருக்கு உங்களுக்கு. முருகப்பெருமானை மட்டும் நம்புங்க. நீங்கள் அடுத்தவன் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்த வீட்டுக்காரன் சொந்தக்காரன் இவன் எவனையுமே நம்பாதீங்க. முருகப்பெருமானை நம்புங்க. அவனை நம்பிட்டாலே போதும், உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ.